வாழி இறை கோரிய தமிழ் வாழி நிறைகளை நிறுத்தி குறைகளை குறிக்கும் நடூர் வாழி. உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அன்பு எனும் தலைப்பில் நான் உரையாற்ற இருக்கின்றேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். இவ்வாறு அரிதாக கிடைக்கக்கூடிய மனித வாழ்க்கையானது சிறப்பாக அமைவதற்கு அன்புதான் அடித்தளம். அன்பு என்பது சக மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று. அருட்பிரகாச வள்ளலார் அன்பு எனும் மகத்தான நெறியை வாழ்வில் வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்தவர். அவர் ஜீவகாருண்யம் எனும் தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். மனிதன் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். அருட்பா எனும் அவரது திருவாசகங்களில் உண்மையான ஞானம் அன்பிலிருந்தே பிறக்கிறது என்றும், அன்பில்லாதவர்கள் இருண்ட மனநிலையில் வாழ்கிறார்கள் என்றும் அவர் விளக்கியுள்ளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடியது மண்ணுயிரையும் தன்னுயிராய் நினைத்து அன்புலக வாழ வேண்டும் என்பதனை மெய்ப்பிக்கின்றது. சைவம் காட்டும் அன்பு நெறியை சற்று சிந்திப்போம் மக்களே. நம் அடியார் பெருமக்கள் யாவரும் இறைவன் இடத்தில் தூய அன்பு செலுத்தி முக்தியை அடைந்தார்கள். வாயிலான் நாயனார் சிவபெருமானுக்கு தன் மனதுக்குள்ளேயே தியான முறையில் கோயில் கட்டி அன்பு எனும் திரு அமுதை சமைத்து நைவேத்தியம் செய்தார். சிவலிங்கத்திற்கு தன் கண்ணையை பெயர்த்து கொடுத்த அன்பு கண்ணப்ப நாயனாருக்கே உடையது. அன்புடைமை பற்றி ஒரு அதிகாரமே பாடியிருக்கும் திருவள்ளுவர் அன்பின் பழியது உயர்நிலை என்று ரத்தின சுருக்கமாக கூறுகிறார். அன்பிற்கும் உண்டோ அடை குத்தாள் என வினவும் வள்ளுவர், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்கிறார். இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர்கள் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்கிறார். அன்பு வெறும் வார்த்தையோ அல்லது உணர்வோ மட்டுமல்ல, அது தமிழர் வாழ்க்கை முறை. அன்புதான் தமிழம். எனவே அன்பு கொண்டு வாழுங்கள், அன்புழுக வாழுங்கள், அன்புருவாயிருங்கள். தூய அன்பே மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். என் சிற்றறிவுக்கு எட்டியதை உங்கள் செவிகளில் சிந்திக்க சிந்திவிட்டேன். சொல்லும் பொருளும் பிழை இருந்தால் பொறுத்தருளி விடை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.